வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. பிகைன் பக்தி சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பதிவு, குரு பெயர்ச்சி முடிஞ்சு ஓரிரு வாரங்கள் தான் ஆகியிருக்கு. இந்த குரு பெயர்ச்சி ஆன உடனே மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு சாதகமாக அமைய போகிறாரு, யாருக்கு பாதகமாக அமைய போகிறாருன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி பெண் ராசியான கடக ராசியில் தான் பெயர்ச்சியாக இருக்கார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிகளான 6 ராசிகளுக்கு தான் ஒரு 80-90% பலனை தரப்போகிறாரு இந்த குரு பெயர்ச்சி பலன். மீதி இருக்க வேண்டிய 6 ராசிகளுக்கும் கொஞ்சம் பாதகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மேற்படி என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறத பார்க்கலாம். கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். பொதுவாகவே இதுவும் சரராசின்னு தான் சொல்லுவாங்க. கடகராசி ஒரு நீர் ராசின்னு சொல்லுவாங்க. ஏன் நீர் ராசின்னு சொல்கிறாங்கன்னா, கூலிங்கான பாடி, 2 டைம் குளிக்கணும்னு ஆசை வரும், வெயில் ஆகாது, வேர்வை ஆகாது, அப்படியாப்பட்ட தருணம் உடையவங்க இந்த கடகராசிக்காரங்க. பாசக்காரங்க ஜாதகங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு பெண் நண்டுன்னு சொல்லலாம். தன்னுடைய குழந்தைகளுக்காக, மனைவி மக்களுக்காக தாயனே வெறுக்கக்கூடிய தருணமும் ஏற்படும், மாமியாரையே வெறுக்கக்கூடிய தருணமும் ஏற்படும். இருந்திருந்தாலும் தான் மனைவி மக்கள் மேல பாசம் உடைய ஜாதகம் இந்த கடகராசி. நிறைய பேர் டாக்டருக்கு படிப்பாங்க, டென்டல் டாக்டர்ஸ், கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறைய இருக்கும். இந்த ஆசைகளோட வாழ்ந்தவங்க ஒரு கட்ட கால வயசு சுக்கிர திசை இவங்களுக்கு ஆரம்பிக்கும். அந்த சுக்கிர திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன கேது திசை முடிவு, அதாவது கேது திசை புதன் புத்தியில வரும். அந்த நேரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், ஒரு இன்சிடென்ட் நடக்கும், உயிரே போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பும் நடக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கையுடைய வளர்ச்சியை பார்த்து அக்கம் பக்கங்கள் போராமப்பட்டது தான் இந்த விதி, மறு ஜென்மம் சொல்லுவாங்க. இந்த கடகராசிக்கு இருந்திருந்தா கூட 2026க்கு முன்ன சனி பகவான் பெயர்ச்சி பிப்ரவரி மாதம் ஆணிச்சு பாருங்க. அஷ்டம சனி துணியை புளியிற மாதிரி பல கஷ்டம், பல அவப்பேறு, பல அவமானம், இவனா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம், ஏமாற்றம், கடன், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து எப்படியோ மீண்டு குரு பகவானுடைய பெயர்ச்சி ஏப்ரல் மாசத்துல நடந்ததுக்கு அப்புறம், நடக்கிறதுக்கு முன்ன உங்க ஜாதகம் டாப் ஜாதகம் ஆயிடுச்சு. 1 கோடி கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க தைரியமும், தேக பலமும், தெய்வீக பலமும், தெய்வ நம்பிக்கையும், ஆன்மீக தோரணையும் உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய தருணம் கடகராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு எதிரிகள் எங்கேயுமே இல்லை, உள்ளூர் உள்ள வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. உங்க வீட்டில் பணிபுரியக்கூடிய பணிப்பெண்ணாகவும் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளா இவங்களாகவும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையுடைய போராமப்பட்டு இருந்திருந்தா கூட இந்த அஷ்டம சனி
சனீஸ்வரன் பகவான் அஷ்டமன்னா 8ல் சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் ஜாதகத்தில் எப்படி உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாருன்னா, ஒன்னே கடன் நோயை கொடுத்துருந்தா கூட அதுக்கு மேலே ஒரு அவமானம் ஒன்று இருக்கு. என்ன அவமானம்னா, அதாவது மதமுற்று மதம் மாறின ஆணா இருந்தீங்கன்னா, கடகராசி ஆணா இருந்தீங்கன்னா மதமுற்று மதம் மாறின இல்லை அடிமட்ட தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய மோகம் உங்களுக்கு தேவையில்லாம மாட்டிக்குவீங்க. அதுக்கு தான் ஒரு பழமொழியும் ஒன்று சொல்லுவாங்க, ஸ்ரீதேவி மாதிரி மனைவி இருக்கும்போது மூதேவி போல மனைவி அல்லாத மாற்றான் மனைவியோடைய நட்பு உங்க வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடும், உங்க வேல்யூவை குறைச்சு கொடுத்துரும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமைத்தன்மை இல்லாம மனைவி மக்கள் மதிக்காம பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படக்கூடிய தருணமும் இந்த கடகராசிக்கார ஆண்களுக்கு நிறையவே இருக்கு. ஒரு சில ஜாதகம் கவனம் தேவை. கடகராசிக்கார ஆண்கள் இந்த தப்பான சிந்தனைகள்ல இருந்து மனைவி மக்களுக்கு துரோகம் பண்ணாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு மேல கோடியில பொருளுவீங்க, லட்சத்துல பொருளுவீங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் பண பலத்துல பொருளுவீங்க. பல அடுக்கு மாளிகைகள் வாங்கக்கூடிய தருணம் வேண்டும். விலை உயர்ந்த காரு உங்க வேல்யூ மதிக்கக்கூடிய தருணம் வரக்கூடிய நேரம் உண்டு. இருந்திருந்தாலும் மனைவிக்கோ கணவனுக்கோ கருத்து வேறுபாட்டுல மனைவியுடைய சாபத்தை உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிட்டு ஒரு மனைவியுடைய சாபத்தை விட்டாங்களாலோ, இல்ல மனைவி பார்த்து மாந்திரீகரை நாடி என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி தப்பான செயல் செய்யறாரு, அவருக்கு ஏதாவது ஒன்று நடக்கட்டும் சொன்னார்னா உங்களுக்கு உடனே அஃபெக்ட் ஆயிடும். ஏன்னா உங்க ராசிக்கு 8வது வீட்டுல ராகு பகவான் இருக்காரு. ராகுன்னாவே ஆயுள், ராகுன்னாவே கண்டம், ராகுன்னாவே நோய், ராகுன்னாவே ஆக்சிடென்ட், ராகுன்னாவே ஒரு சர்ஜரி, உடல் உறுப்புகள் ஏதோ ஒன்று கெட்டு போகக்கூடிய தருணம் இதெல்லாம் நடக்கும். கவனமா இருந்துக்குங்க கடகராசிக்காரங்க. பேரும் புகழும் வாங்கக்கூடிய தருணங்கள் உண்டு. பரமபதத்துல உச்ச நிலைமைக்கு போவீங்க. ஆனா மேல இருக்க வேண்டிய ஒரு பாம்பு கொத்துச்சுன்னா தர டிக்கெட்ல விழுந்துருவீங்க, திருப்பி எந்திக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான சாபத்துக்கு ஆள்படக்கூடிய தருணம் கடகராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குடும்பத்தோட ஒற்றுணர்ந்து கணவன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியில இணக்கத்தோட வாழ்ந்து இல்லறத்துல நல்லறமா அமைஞ்சு குடும்ப மேன்மை அடையக்கூடிய தருணத்தை கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச விதி மேன்மை தரக்கூடிய அமைப்புகளை கொண்டு வரும். இல்ல ஜாதகம் எனக்கு நல்ல நிலைமையில இருக்கு, நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு ஆண் ஜாதக கடகராசிக்கார ஆண்கள் பண்ணா 100க்கு 100 தண்டனை உறுதி. அதாவது கிரக தண்டனை. இந்த கிரகம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடாது, பாதகமா அமைஞ்சிரும். கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனூபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.